ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி 1. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். சஞ்சய், சஜன் இருவரும் வசதியான குடும்பத்து இளைஞர்கள். அவர்களது அம்மா பானுமதி சஜன் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே தவறிவிட்டார். அப்பா மகாதேவன் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்வதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதற்கு அவருக்கு நேரமும் இருக்கவில்லை. சஞ்சய் தான் பெரியவன். சஞ்சய் 12ஆம் வகுப்பு படிக்கும் போதே அழகான ஒரு இளைஞனாக உருமாறியிருந்தான். தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவனை கண்ட சஜன், அப்பா நீங்க பேசாம விளம்பர படங்கள் தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிடுங்களேன். மேல் மாடலா அண்ணன் ரெடியா இருக்கான். அவன் குறும்பாக தான் கூறினான். ஆனாலும் அது நல்ல யோசனை என்று அவருக்கு தோன்ற சஞ்சய் சஜன் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்தவர் முதல் விளம்பர படத்தை தங்கள் நிறுவனத்திற்காக தயாரிக்கவும் செய்தார். சஜன் கூறியது போன்றே வசீகரமான ஆணழகனாக மாறியிருந்த சஞ்சய் தான் அந்த விளம்பர படத்தில் மாடலாக நடித்தான். அந்த விளம்பரத்தை அழகான ஒரு காதல் கதை போன்று வடிவமைத்திருந்தார் அப்பா. அந்த விளம்பரம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்கள் விளம்பர படத்தை தயாரித்து தர கோரி அவர்களை நாடியது. கலைவாசனை கொஞ்சம் அதிகமாகவே இருந்த அப்பா தயாரிக்கும் விளம்பர படங்களுக்கு மவுசும் ஏறியது. அதே கலைவாசனை சஞ்சய் சஜன் இருவருக்கும் இருக்க அவர்களும் படிப்போடு சேர்த்து அப்பாவுக்கும் உதவியாக இருக்க சஞ்சய் சஜன் புரொடக்ஷன்ஸ் இந்தியாவையும் தாண்டி பிரபலமடைய ஆரம்பித்து விட்டது. இப்போது அவர்களது வளர்ச்சி உச்சத்தை தொட்டு நிற்கிறது. சஞ்சய் சஜன் இருவரும் படிப்பை முடித்துவிட்டு முழு நேர தொழிலதிபர்களாகவே மாறிவிட்டனர். சஜனும் சஞ்சய்க்கு சளைத்தவன் அல்ல. கட்டுக்கோப்பான உடலும் வசீகர தோற்றமும் அவனுக்கும் சொந்தம். ஆனால் மாடலாக அவன் விரும்பவில்லை. சஞ்சயை வைத்து அழகான விளம்பர படங்களை தயாரிப்பது மட்டுமே அவன் விருப்பம். டேய், நல்ல உடம்பு, அழகான முகம், உன்னுடைய சிரிப்புக்கே கோடி கோடியா வந்து விழுண்டா. ஒரே ஒரு விளம்பர படத்துல நடியே என்று சஞ்சய் எப்போதும் கூறுவான். எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ ரொம்ப நல்லா நடிக்கிற, ரொம்ப அழகாவும் இருக்க. உன்னை வச்சு விளம்பர படங்களை தயாரிக்கணும், அது மட்டும்தான் என்னுடைய ஆசை என்று கூறும் அவனுக்கு தான் அப்பா ஆதரவு. அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுடா. என்னைக்காவது அவனுக்கு நடிக்கணும்னு தோணும், அன்னைக்கு அவன் நடிக்கட்டும். காசுக்காக அவன் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கூறுவார். அப்பா, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் நடிக்கும் போது நீங்க எனக்கு சேலரின்னு ஒரு தொகையை கொடுக்குறீங்க. அது என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு யூஸ் ஆகுது. அதை வச்சு நான் காரு பங்களான்னு எக்கச்சக்கமா வாங்கி போட்டிருக்கேன். அதே மாதிரி அவனும் வளர வேண்டாமா என்று கேட்கும் சஞ்சய் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் நடிக்கிறியாடா என்று கேட்பான். நோ நோ என்று கூறி விலகியே நிற்பான் சஜன். அவர்களது வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக உருண்டோடி கொண்டிருக்கும் போதுதான் திடீரென்று நடந்த அந்த கார் விபத்து அந்த குடும்பத்தை அடிமுடி புரட்டி போட்டது. விபத்தில் படுகாயமடைந்த அப்பா சஞ்சய் இருவரும் உயிருக்கு போராட அவர்களோடு காரில் வராமல் தன் பைக்கில் வந்ததால் மட்டும் தப்பிய சஜன் நொடி பொழுதில் இருவரையும் மருத்துவமனையில் சேர்த்தாலும் அப்பா உயிரை காப்பாற்ற முடியவில்லை. சஞ்சயின் நிலையும் கவலைக்கிடமாகவே இருந்தது. ஒரு வழியாக மருத்துவர்கள் போராடி அவன் உயிரை காப்பாற்றினாலும் அவனால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட அவன் உயிரோடு தனக்கு திரும்ப கிடைத்ததே மகாபாகியம் என்று நினைத்த சஜன் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதை அவனிடம் கூறவும் இல்லை. சஞ்சயை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டவன் தொழிலை விட்டுவிடவில்லை. படுக்கையிலிருந்து சஞ்சய் எழுந்து வரும் வரை அதையும் கண்ணும் கருத்துமாகவே பார்த்து கொண்டான். இப்போது அப்பா இறந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அனைத்தும் சகஜ நிலைக்கு வந்துவிட்டது. அப்பா இல்லை என்ற ஒரு குறையை தவிர்த்தால் அனைத்தும் நன்றாகவே செல்கிறது. சஞ்சய் மீண்டும் விளம்பர படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டாலும் தனக்கு பிடித்த 1-2 விளம்பர படங்களை மட்டும் தேர்வு செய்து அதில் மட்டுமே நடித்து கொண்டிருந்தான். சில நிறுவனங்கள், நீங்க தான் எங்க விளம்பர படத்துல நடிக்கணும், அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலா காசு கொடுத்துடுறோம் என்று கூறினால் அவர்கள் விருப்பத்திற்காக காசை வாங்கி கொண்டு அந்த விளம்பர படங்களில் நடிப்பதும் உண்டு. இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் சஞ்சய்க்கு விபத்தால் ஏற்பட்ட பாதிப்பை பற்றி சஞ்சயிடம் கூற தயங்கிய சஜன் அதை அப்படியே மறைத்து விட்டான். நேரம் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று அவன் நினைக்க இறைவன் வேறு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற தயாராகிவிட்டான். ஒரு நிறுவனம் தங்கள் விளம்பர படத்தில் சஞ்சய் தான் நடிக்க வேண்டும் என்று கூறி அவனுக்கான சம்பளத்தையும் கொடுத்துவிட தன்னோடு நடிக்க ஒரு புதுமுகத்தை தேடி 5 நாட்களாக அலைந்து கொண்டிருக்கிறான் சஞ்சய். ஆனால் சரியான ஒரு மாடல் கிடைத்த பாடில்லை.
இறுதியில் கல்லூரிகளுக்குள் நுழைத்து விட்டான். மிஸ் பியூட்டி என்ற போட்டியை நடத்தி தனக்கான புதுமுக மாடலை தேர்வு செய்ய முடிவு செய்தவன் 5 கல்லூரிகளை கடந்தும் சரியான மாடல் கிடைக்கவில்லை. 6வது கல்லூரியாக பச்சையப்பனுக்குள் நுழைந்தவன் ஒரு விஷயத்தை கவனிக்கவே செய்தான். மிஸ் பியூட்டி போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவிகளை விட அதை வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருக்கும் மாணவிகள் அழகாக இருப்பதை கண்டவன் அதில் சிலரை அழைத்து, நீங்க ஏன் போட்டியில கலந்துக்கல என்று கேட்டான். எங்களுக்கு நடிக்க தெரியாது, ஆனா நடிக்க ஆசையாதான் இருக்கு, என்ன பண்றது என்று சிலர் கேட்க, அப்பா கொண்டுடுவாரு என்று ஒரு சிலர் கூற, எங்களுக்கு விளம்பரத்துல நடிக்க கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று கூறி சில மாணவிகள் விலகி நிற்க என்ன செய்வது என்று அவன் யோசிக்கும் போதுதான் அந்த பெண் தயங்கி தயங்கி அவன் முன் வந்து நின்றாள். சார், எனக்கு விளம்பர படத்துல ஏதாவது ஒரு சின்ன ரோல் கொடுக்க முடியுமா? என்னுடைய அம்மா ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவங்களுக்கு மெடிசின் வாங்க கூட காசு இல்ல, அதனாலதான் கேக்குறேன். சின்ன ரோல்னு சொன்னா இந்த வேலைக்காரி மாதிரியான ரோல் ஏதாவது. தன் முன் வந்து நின்று கேட்ட அந்த பெண்ணை ஏற இறங்க பார்த்தான். பழைய சுடிதார் அணிந்திருப்பவள் அவனது உயரத்திற்கு ஏற்ற உயரத்தில் இருக்கிறாள். அவளது கார் கூந்தல் கூட மிகவும் அழகாக பளபளவென மின்னுகிறது. அது அவள் பின்னழகு வரை நீண்டு கிடக்கிறது. ஆனால் என்ன அழகு அவளை நெருங்கவே இல்லையே. இந்த பெண்ணை எப்படி விளம்பர படத்தில் நடிக்க வைப்பது? ஆனாலும் அவளுக்கு செதுக்கிய சிற்பம் போன்ற உடலமைப்பு. அந்த உடலமைப்புக்காக சரி என்றவன் 1 லட்சத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்தான். முதல்ல இந்த காசை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு நேரா என் ஸ்டுடியோவுக்கு வந்துடு. நான் அதுக்குள்ள மெயின் மாடலை செலக்ட் பண்ணிடுறேன். பஸ் காத்தெல்லாம் இருக்காது, ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துட்டு லேட் ஆயிட்டா சான்ஸ் போயிடும் என்று அவன் கூற அவள் விழிகளில் ஒரு பயம் பிரதிபலித்தது. அழகான அகலமான அவளது விழிகளின் வசீகரத்தை கண்டு வியந்தவன் அவளது மூக்கை பார்த்தான். சட்டி போன்று பறந்து விரிந்து இருக்கிறது. உதடுகள் தடிமனாகவும் தாடை வளைந்தும் ஒரு அவலட்சணமான முகம். நீ ஸ்டூடெண்டா என்று கேட்டான். இல்ல, நான் இங்க கேண்டீன்ல வேலை பாக்குறேன். படிச்சிருக்கியா? டிகிரி முடிச்சிருக்க. சரி, போயிட்டு சீக்கிரமா வந்துடு. லேட் ஆனா உன்னுடைய சான்ஸ் போயிடும். ஆனா இந்த காசு போகாது, இது உனக்கு தான் சொந்தம். அதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது. தேங்க்யூ சார் என்றவள் வேகமாக திரும்பி நடக்க அவளது செல்போன் விழித்தது. செல்லை எடுத்தவள், அக்கா நான் வந்துட்டே இருக்கேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு இன்னும் வேகமாக நடக்க, உன் பேர் என்னம்மா என்று கேட்டான். என் பேரு பிருந்தா சார். திரும்பி அவனை பார்த்தாலும் நடந்தபடியே கூறியவள் வேகமாக கல்லூரி வாசலை நோக்கி ஓடினாள். தன் மனதுக்கு பிடித்த புதுமுகம் எதுவும் கிடைக்காததால் ஏமாற்றத்தோடு தன் செக்ரட்டரி பாலுவோடு ஸ்டுடியோவுக்கு திரும்பியவன் பழைய மாடல்களின் புகைப்படங்களை எடுத்து பார்த்து அதில் ஒரு பெண்ணை தேர்வு செய்து அந்த புகைப்படத்தை செக்ரட்டரியிடம் காண்பித்தவன், இந்த பொண்ணுக்கு போன் பண்ணி ஸ்டுடியோவுக்கு வர சொல்லு, விஷயத்த சொல்ல வேண்டாம். இதுக்கிடையில ஏதாவது புதுமுகம் கிடைச்சா இந்த பொண்ணை அனுப்பிடலாம். அவன் கூறும்போதுதான், சார் உங்களை பாக்குறதுக்காக பிருந்தான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, ஒரு ஊழியர் வந்து கூற செக்ரட்டரியை பார்த்தவன், இந்த பொண்ணுக்கு இப்ப போன் பண்ண வேண்டாம் பாலு, அந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம். சார், அந்த பொண்ணு மாடலுக்கான எல்லா தகுதியோட இருக்காங்க, ஆனா அவங்க முகம்தான். பாலு இழுக்க, நானும் அதை கவனிச்சேன். நம்ம மேக்கப் மேன நீ கூப்பிடு, அந்த பொண்ணுடைய முகத்தை மேக்கப் போட்டு சரி பண்ண முடியுமான்னு பாக்கலாம். ஓகே சார் என்ற பாலு மேக்கப் மேனை அழைக்கவும் கதவை தட்டிய அனுமதி பெற்று பிருந்தா உள்ளே வரவும் சரியாக இருந்தது. உட்காருமா என்ற சஞ்சய் ஒரு இருக்கையை காண்பிக்க மெல்லிய ஒரு தயக்கத்தோடு அவன் காண்பித்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள் பிருந்தா. மேக்கப் மேன் வந்ததும், குமார் இவங்க முகத்தை மேக்கப் போட்டு கொஞ்சம் அழகாக்க முடியுமா சஞ்சய் கேட்க, பிருந்தாவை பார்த்த மேக்கப் மேன், சார் இவங்க ஏதாவது சின்ன ரோல் தானே பண்ண போறாங்க, இவங்க முகத்தை காட்டாம ஷூட் பண்ணிடலாமே, முகத்தை தவிர பக்கா மாடல் மாதிரி தானே இருக்காங்க என்று கூற, இல்ல மெயின் மாடலே இவங்கதான் என்றதும் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்ட பிருந்தா, சாரி சார், அதுக்கான தகுதி எனக்கு இல்ல. நான் வேணும்னா என்னுடைய அக்காவை கூப்பிடுறேன், அவள் ரொம்ப அழகா இருப்பா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உங்க கூட விளம்பர படத்துல நடிக்கிறது அவளுடைய கணவன் கூட சொல்லலாம். அப்படியா? அவங்க போட்டோ ஏதாவது இருக்கா? இதோ என்றவள் செல்போனில் சேவ் செய்து வைத்திருந்த தன் அக்கா நந்தனாவின் புகைப்படத்தை எடுத்து காட்ட, உண்மையிலேயே அந்த புகைப்படத்தை கண்டு சஞ்சய் வியந்து போனான். இது உங்க கசின் சிஸ்டரா என்று கேட்டான். இல்ல சார், என் சொந்த அக்கா. நம்ப முடியலையே. எல்லாரும் அப்படிதான் சார் சொல்றாங்க. சரி, இவங்களை இப்ப வர சொல்ல முடியுமா? இல்ல சார், அம்மா பக்கத்துல யாராவது வேணும். நாளைக்கு நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் சார்.
ஹாஸ்டல்ல நின்னு படிக்கிற என்னுடைய தம்பி நாளைக்கு வந்துடுவான். அவன் அம்மாவை பார்த்துப்பான், நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். இப்படி ஒரு மாடல்னா 2 நாள் காத்திருந்தா கூட தப்பில்ல. ஓகே, நாளைக்கு கூட்டிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் சஜன் கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சஜன் என்ற பெயரை கேட்டதும் பிருந்தாவின் முகம் மாறி போனது. சஜனா? அவனா இருப்பானோ? அவள் இதயம் தாளம் தப்பி துடிக்க ஆரம்பித்தது. சஞ்சய் சஜனின் எண்ணை எடுத்து அழைக்க, என்னன்னா என்று கேட்டபடியே அந்த அறைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவன் பிருந்தாவை கண்டதும் கோபத்தில் முகம் சிவந்தான். அண்ணா, இந்த பொண்ணு என்ன இங்க? இவளுக்கு இங்க என்ன வேலை என்று கேட்டான். சஜனை கண்டதும், இவனேதான் தொலைஞ்சது, இனிமே அக்காவுக்கும் இங்க சான்ஸ் கிடைக்காது முணுமுணுத்தாள் பிருந்தா. புது விளம்பர படத்துல நடிக்க புது மாடல் தேடிட்டு இருந்தோம்ல, அதுக்காக நீ இவளையா செலக்ட் பண்ண? ஏளனம் கலந்த அவனது கேள்வி சஞ்சயை கோபம் கொள்ள வைத்தது. சஜன் ஒருத்தருடைய முகத்தை கேலி செய்யறது நாகரிக இல்ல. கோபமாக அவனை கடிந்து கொண்டான். அண்ணா, நான் கேலி செஞ்சது இவளுடைய முகத்தை இல்ல, இவளுடைய குணத்தை. அது இவளுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன பேசிட்டு இருக்க சஜன்? அண்ணா, எனக்கு இவள முன்னாடியே தெரியும். என் காலேஜ்ல என்னுடைய ஜூனியரா படிச்சா, ஆனா சீனியர் மாதிரி நடந்துப்பா. இவளை எனக்கு சுத்தமா பிடிக்காது, இவ வேண்டாம்னா என்றான். அதுக்கு இவங்க நடிக்கல, இவளுக்கு என்ன மரியாதை? இவனே சொல்லு போதும். சஜன், உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை நீங்க பேசி சரி பண்ணிக்கங்க. என்ன இதுல இழுக்க வேண்டாம், என்ன நீ திருத்தவும் வேண்டாம். இவங்கள மரியாதையோட நடத்ததான் நான் விரும்புறேன். ஓகேண்ணா, இவன் நடிக்கலன்னா வேற யார் நடிக்க போறா? இவங்க அக்கா. எஸ், ஐ நோ, அவங்க ரொம்ப சூப்பர். இவ மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல குணம். எனக்கு ஓகே என்றவன் பிருந்தாவை பார்த்தான். உங்க அக்காவுக்காக உன்னை மன்னிக்கிறேன் என்றான். என்ன மன்னிக்கிறீங்களா? அதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவள் கோபமாக கேட்க, அதை இங்க பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது சார் என்றவள் சஞ்சயை பார்த்தாள். சார், நான் நாளைக்கு என்னுடைய அக்காவை கூட்டிட்டு வரேன். இப்ப நான் போலாமா சார் என்று கேட்டாள். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார் என்றவள் அங்கிருந்து சென்றாள். டேய், உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்னடா பிரச்சனை? அண்ணா, இந்த திமிரு இருக்கே திமிரு, அதுக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்கும்னு நீ எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா? டேய், என்னடா சொல்ற? ஆமண்ணா, திமிருக்கு கை கால் முளைச்சா அது பேரு பிருந்தா. இதுக்கு மேல நீ இவளை பத்தி என்கிட்ட கேட்காத. இவளை பத்தி பேசவே எனக்கு பிடிக்கல. இவளை பத்தி நினைச்சாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது. நீ இந்த வீடியோவை பாரு என்று கூறி பேச்சை திசை திருப்பினான் சஜன். பகுதி 1 நிறைவடைந்தது. பகுதி 2 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.